வெல்கம் டு பிக் பாஸ் தக் லைஃப் அட் ஃபேட்மேன் ஃபேக்ட்ஸ். வழக்கமாக நம்மளை ரிவ்யூலேயே பார்த்து பழக்கமாயிட்ட உங்களுக்கு முதல் தடவையாக பிக் பாஸை ரிவ்யூ பண்ணாமல் ஒரு வேறு மாதிரி லெவலில் ஒரு ஷோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதோடைய முன்னோட்டம் தான் இது கம்ப்ளீட் டீசர் ஷோ தான். இது ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். மெயின் நேற்று தானே இறங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஆட பார்க்க உங்களுக்கும் புரியும் நம்ம ஷோ. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து டிஃப்ரெண்ட் கெட்டப், டிஃப்ரெண்ட் செட்டப் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது ரிவ்யூ ஷோ இல்லை. இந்த தடவை எப்படின்னா முக்கியமாக 5 ஷூட்டிங்க்கு நடுவில் பரபரப்பாக இருந்த ஒரு மனுஷனை ஒரு 8 மணி நேரம் ஸ்லாட் வாங்கிட்டு வந்து அந்த 8 மணி நேரத்தில் சீக்கிரமாக இதை முடிச்சு கொடுத்துட்டு போக சொன்னால் அவர் முகத்தில் அவ்வளவுதான் சந்தோஷமோ, அவ்வளவுதான் அவர் அந்த ஷோக்கான இன்வால்வ்மெண்ட்டும் இருந்துக்கோ. அந்த லெவலில் தான் நான் இந்த ஷோவோடைய ஹோஸ்ட்டை பார்க்குறேன். சில விஷயங்கள் ஹோஸ்டோடைய அணுகுமுறையில் நான் ரொம்ப வியர்டாகவும், ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிந்த முகங்கள் இல்லை சேனலுக்கான பொது சொத்து அவங்க மாதிரியான பீப்புளை மட்டும் சொல்லும்போது அவருக்குள்ளே இருக்கிற உற்சாகமும் அதுக்கான அவர் எடுக்கிற மெனக்கேடும் ஜாஸ்தியாக இருந்ததே தவிர பொதுவாக சில விஷயங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. இந்த இதில் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் காமிக்கிற விதம் ஒரு தாட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணுது. உதாரணத்துக்கு துஷார் சிம்புவோடைய ரசிகர் சொன்னதுனால விஜய் சேதுபதி கட்டி பிடிக்க மாட்டாட்டாப்பான்னு நேற்றுலேயே ட்விட்டரில் அது என்ன சொல்கிற ட்ரெண்டிங்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. டைரக்டர் பிரவீன் காந்தி சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சதை கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே விடலை. வந்த உடனே ஏவியை பார்த்துடலாமா, ஏவியை பார்த்த உடனே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது மாதிரி ஒரு 5 பேர்கிட்ட சொல்லிட்டார். விஜய் சேதுபதி சார் இந்த இடத்துல பார்க்குற அந்த ஃபீல் இனி அடுத்த வாரத்துலேருந்து அவங்களுக்கு வராது. அதுதான் பாரு நைஸாக வாழைப்பழ ஊசி மாதிரி, சார் போன சீசனில் பவானி மாதிரி நின்ட்டீங்க சார், இந்த சீசனில் ரேம்போ ஆகிடுங்க சார். இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு ரிவ்யூ அந்த விஜய் பார்வதி அங்கே சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அதை நாங்கள்லாம் சொல்லிங்க உள்ளே போயிட்டு வந்ததில் வெளியிலேருந்து பார்த்தா அவங்களுக்கே அதுதான் தெரிஞ்சிருக்குன்னா, அந்த விஜய் சேதுபதி சார் முன்னோட்டமான நேற்று நாளில் கொஞ்சம் சிரித்து ஜாலியாக அவர் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி மக்களையும் என்கேஜ் பண்ணி இந்த ஷோக்குள்ளே உள்ளே அனுப்பிச்சி வச்சுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். ஒரு வேளை திவாகரை பார்த்தோன்னா அப்செட் ஆகிட்டாரோ நமக்கு தெரியல. ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க, உங்ககிட்ட எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதை சொல்கிறது எப்படி இருக்குன்னா, எனக்கு இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த ஃப்ளைட் இருக்குது, நான் கிளம்பணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலான் ஸ்டார், முதல்ல அது எவன் கொடுத்தான்றது எனக்கு தெரியணும். தலைவா நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, வாட்டர்மெலானை சாதாரணமாலாம் உள்ளே அனுப்பல. 8 MRI 4 எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து தான் உள்ளே அனுப்பிச்சோன்னே பண்ணாதேன்னு உள்ளே போனோன்னே இதில் எப்படின்னா லைட் எரியும்னு மேண்டில் பிடிச்சி அழுத்துற மாதிரி உள்ளே போனோன்னே ஜூ ஜிக்கா தலைவனை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்சு தலைவன் நேற்றே அதுக்கான வேலைகளை விதையாக போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அவருக்கு டஃப் கொடுக்க இன்னொருத்தரையும் நீங்கள் உள்ள அனுப்பிச்சிங்க, அண்ணன் பிரவீன் காந்தி அண்ணன். அதாவது எனக்கு தெரிஞ்சு திவாகரன் பிரவீன் காந்தியை தவிர மிச்ச எல்லாருமே அங்கே மோஸ்ட் யங்கஸ்ட் டீம். ஸோ இவங்க கூட ஜெல் ஆகுறதுன்றது எப்போவுமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரதான நடிப்பு என்ன இருக்கும்னா, அண்ணா சாப்பிட்றீங்களா, அண்ணா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, அண்ணா நீங்கள் இதை பார்த்துக்கிறீங்களா, அந்த 200 கேமராவோ 130 கேமராவோ அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். அதுவே ஒரு பீரியடில் காண்டாயிட்டாங்கன்னா அந்த அண்ணாக்கெல்லாம் என்னென்ன நடக்கும்ன்றதை நான் நேரில் நிறையா பார்த்துருக்கேன். காம்போ ஆஃப் திவாகர் அண்ட் பிரவீன் காந்தி இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். நேற்றே கிறிஸ்டபர் நோலனும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கும் பேசின அந்த டாக்கை நான் பார்த்துட்டேன். ட்விட்டர் பூரா அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. காய்ஸ் ரெடியாக இருந்துக்குவாங்க. ஏன்னா மற்றவங்களாம் யூடியூப்பில் நான் மட்டும்தான் வைரல். அவர் நடிப்பு அரக்கனோட பேசிக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைட். ஈஸியாக எடுத்துக்காதீங்க, வார் டிக்ளேர் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ ஒவ்வொரு நபராக சொல்லணும்னா துஷார் நம்ம பார்க்குற கொரியன் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுதான் அவருக்கான ஒரு அடையாளம். துஷார் அதற்கு எலிஜிபிளான ஒரு பர்சன். பட் ஆனால் எது எப்போ எப்படி நடக்கும்னே தெரியாது. ஆனால் நடக்கணும்னா அது உங்களை தேடி நிச்சயம் நடக்கும். ஸோ அடுத்தது அரோரா இன்னுங்க அரோரா இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியா? அப்படி இல்லைங்க, பட்டுன்னு வாயில் வந்துருச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. அரோரா என்ன பர்சனாலிட்டின்னே எனக்கு தெரியாது. நேற்று அரோரா யாருன்னு பார்க்குறதுக்காக போட்ட எஃப்ஜேவும் அரோராவும் ஒரு ரொமான்டிக் சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆகால ஒரு வெப்சீரிஸ் பார்த்தேன். ஓ அதனால தான் இவங்க 2 பேருக்கு முதலே தெரிஞ்சிருக்கான்னு. ஆனால் எனக்கு இவங்க 2 பேருமே தெரியாது. எஃப்ஜே யாருன்னு தெரியாது,
அது யார் அரோரா யாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எஃப்ஜேவாவது அட்லீஸ்ட் ஒரு ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியை சுற்றி இருக்காருன்றது சுழல். அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ அந்த ஆஹாவில் பார்த்த ஒரு வெப்சீரிஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சினிமாவை ஒட்டியே இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியாவது பார்த்தனே தவிர அரோரா ஆல் ஐ ஹர்ட் இஸ் லைக் ஷி ஹஸ் காட் அ வெரி குட் சோஷியல் இன்ஃப்ளூயன்சிங் கிரவுண்ட். நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல மனசு இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மனசு அவங்கள ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சேனல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏதோ அதுதான் எனக்கு எப்படின்னா, சில டேலண்ட்டுகள் அவங்க கண்ணுக்கு மட்டுமே படுது. அதனால் சில பேர் கூட கேட்டாங்க, ஏங்க இந்த ப்ராசஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் ஆடிஷனுக்கு முன்னாடி எங்கே கண்டுபிடிப்பாங்கன்னு. சில பேர், தம்பி நாளைக்கு கூட்டு போகிறேன்டா ரேடியோ, உனக்கு எதுக்கு அவசரப்படுற, நான் அப்புறம் கூட்டு போகிறேன். அதாவது இந்த ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றத உங்களுக்கு நான் அது வந்து விரைவாக சீக்கிரமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி செலக்ட் ஆகணும், ஏன்னா எனக்கு இது என்ன ரேஞ்சில் இவங்களுடைய தனித்திறமையை அவங்க கண்டுபிடிச்சி கூட்டு வந்து இந்த ஷோக்குள்ளே விட்டு இந்த திறமையை அவங்க வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அரோரா, நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த ஷோக்கு அனுப்பியிருக்கீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தாமல் இருந்தால் சரிதான். இந்த ஷோலேயே பல டேலண்டட்ஸ் அப்படி தான் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஐடென்டிஃபைடான பீப்புள் தானே தவிர பெரும்பாலுமான மெயின் ஸ்ட்ரீம் பீப்புளுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் யாருன்னா சுபிக்ஷா வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட பயண வீடியோவை பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுடைய பேச்சோடைய மெச்சூரிட்டி ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப கவனத்திற்கு ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா, கடன் வாங்கிடவே கூடாது அப்படின்றது எல்லோர் மனசுலையும் ஓடிட்டுருக்கிற ஒரு பாயிண்ட்டு. அந்த ஒரு சென்சிபிளான ஒரு பாயிண்ட். எல்லாரும் கஷ்டம்னு அந்த பயண வீடியோவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் நான் கஷ்டத்தெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வந்திருக்கேன்றத ஒரு இன்ஸ்பைரிங்காக சொன்ன ஒரு வீடியோவாக இருந்தது. என்னையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அப்படின்றது இந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்க யூஸ் பண்ணுற டேக்லைனாக யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு தெரில. பல சீசனாக பார்த்துட்ருக்கேன். இந்த உலகத்தில் கஷ்டப்படாத ஆட்களே கிடையாது, நஷ்டப்படாத ஆட்களே கிடையாது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியில் கஷ்டப்படுறவன் மட்டும்தான் ஜெயிக்கணுமே தவிர, கஷ்டத்தை சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இஷ்டம் போல் விளையாண்டு ஜெயிக்கலாம் நமக்கு அப்படின்னு நினச்சா அது நடக்காது. ஸோ இதுக்கான கஷ்டம் நிச்சயம் படணும். இந்த பொண்ணுக்கிட்டக்க அந்த எதிர்பார்ப்பு மிகவும் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஒரு அரசியலாக்காத ஒரு க்ரௌடாக நம்ம வெளியில் எல்லாரும் அந்த பொண்ணு இன்ஸ்பைரிங்காக, அந்த மீனவ சமூகம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக என்னை பார்த்து வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல தாட் ப்ராசஸும் உள்ள அந்த பொண்ணோட அணுகுமுறையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு மாபெரும் சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பர்சன், ரம்யாவுடைய ஸ்டோரி. அது எப்படின்னா, சில பேருடைய பயண வீடியோங்கள் நான் முதலே சொல்லிட்டேன் அந்த ஷோட பிகினிங்கில், பயண வீடியோவை வச்சு டோன்ட் கம் டு எனி கன்க்ளூஷன். இந்த பர்டிகுலர் பொண்ணுடைய மெச்சூரிட்டியை நான் எங்கே பார்க்குறேன்னா, இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒன்று நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிது. இந்த பயண வீடியோ ஒரு எமோஷ்னல் கனெக்டை க்ரியேட் பண்ணுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுன்னு இல்லை, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு காமனான ஒரு பாயிண்ட் தான். யார் அழுதாலும் தாங்கிக்க முடியாது, யார் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்படுறவன் ஜெயிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே சேரும். இது ஒரு எழுதப்படாத விதிமுறை. நம்ம இந்த இடத்துல இது ஒரு ஷோன்றதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி விளையாட்டுக்கு என்ன முனைப்பு இருக்கோ அந்த முனைப்பையும் ஒரு பிரதான பாயிண்டில் வச்சு இந்த ஷோட அணுகுமுறையில் நம்ம ரம்யாவை பார்க்கணும். பட் ரம்யாவுக்கு அதுக்கான ஒரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய திறமை அப்படின்னு சொல்கிற அந்த திறமை இருக்கான்றதையும் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியாக நான் பார்க்குறது கானா வினோத்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு கானா பர்சன், ஒரு ரேப் பாடுறவங்க, இப்படியெல்லாம் உள்ளே வர மாதிரி இந்த கானா வினோத் இந்த கேமை பார்த்துருக்காரா, இவருக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, இந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் இவர் மக்களை உள்ளே மகிழ்விக்கிறது, அவரோட கானாவை மீறி வேறு என்னென்ன விஷயங்கள். நேற்று உள்ளே வந்ததில் தெரிஞ்சது என்னென்னா, ஒரு பக்கா குடும்பஸ்தன் போல் அந்த ஃபீல் அவர் வந்து உள்ள பல இடத்துல பார்த்த கொஞ்சம் நேரத்தில் ஆஃப்டர் ஷோவில் சில இடத்துல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஹீ மிஸ்ஸஸ், ஐ மீன் அவங்க மிஸ்ஸஸ் கம் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறாருன்றது நேற்று அவர் சில வார்த்தைகளும் செய்கைகளையும் அது ரொம்ப காமிச்சிட்டு இருந்தார். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட்டு, வியனா அண்ட் ஆதிரை
இவங்க 2 பேரையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பீப்புள் இந்த மாதிரி சினிமாக்காக, சினிமா தான் என் பேஷன், சினிமாவில் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சினிமா வந்து எனக்கு இப்போ என்னென்னா இவங்க 2 பேரையும் பார்க்கும்பொழுது, ஸோ இந்த மோஸ்ட் காம்படிட்டிவ் கிரவுண்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த போதுமான நேரம் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ எப்படின்னா படத்துக்கு ஒரு ஹீரோயின் வராங்க, நீங்கள் ஹீரோயினாக தான் ஆகணுன்ற அந்த நோக்கத்தோடு இருக்கீங்கலாம் கிடையாது. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இவங்க 2 பேர் மேலே இருக்கிற எதிர்பார்ப்புகளில் ஆதிரை மேலேயாவது கொஞ்சம் இருக்குது, வியன்னா மேலே எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. வியன்னா 50 டேஸ்க்குள்ளே வரலன்னா என் பிளான் ஒர்க் அவுட் ஆகிடும். கம்மிங் பேக் நெக்ஸ்ட், அக்கா விஜய் பார்வதி, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். நீ கொஞ்ச நாள் விஜய் இல்லைன்றதை மறந்து இந்த வீட்டுக்குள்ளே ஐ எம் போல்டு இத்தனை வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூ போல்ட்டெல்லாம் கழட்டுறதெல்லாம் விட்டுட்டு அந்த வீடே உன்னை போல்டாக தான் வச்சுக்கோ. நீ என்ன ட்ரை பண்ணாலும் கண்ணா அந்த வீடு வேறு மாதிரி. கங்குவா பிரவீன்னு ஒருத்தரை பார்த்தேங்க, நான் வில்லன்டா அப்படின்னு ஒரு பிளான்டு வில்லன் உள்ளே இறங்கினா எப்படி இருக்கும். அவர் கேள்விப்பட்டேன் சீரியல்லையே நிறைய வில்லன் ரோல் தான் பண்ணுறாருன்னு. இந்த சந்தானம் சார் கூட இங்கே இருக்கிறதே எவனை அடிச்சாடா நம்மளை திருப்பி கேட்க மாட்டான் சார், நம்ம வாட்டர் பிளான் சார் தான் சார் புர்றா அவரை அப்படின்னு நேற்று நீங்கள் ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா. நோ அந்த பக்கத்தில் கமருதீன் அல்கா பல்கா ஒருத்தர் இருக்கார், அங்கே போக சார். பிரவீன் சார், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிளானோட தான் உள்ளே போனீங்க. உங்களை பார்த்தீங்களா சீக்கிரமாக விஜய் சேதுபதி சார் கண்ணாடியை போட்டு உள்ளே போயிடுக்கன்னார். எதுக்குன்னா அந்த வீடியோவும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பர்சனும் பார்த்தோன்னே பாஸ் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் பாஸே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஷோவில் 8 ஆம்பளைங்களை மேய்க்கிறது மேட்ரியில் 2 லேடிஸு சண்டை பெருசாச்சுன்னா சப்பையாக உட்கார வச்சுருவாங்க. அதுதான் அந்த ஷோவுடைய பிரதான ஃபார்மேட்டு. அண்ட் கனியக்கா, எனக்கு அக்கா இல்லை, பட் கனியக்கா பெரும்பாலும் விருப்பத்தோட அன்போட பாசத்தோட கூப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஹியூமன். அவங்க கூட பழகினதில்லை, பேசுறதில்லை, ஆனால் அவங்களோட பல பேர் எனக்கு ஒரு மியூச்சுவலாக இருக்கிற பீப்புள் சொன்ன ஒரு வெரி 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 ஸ்வீட் பர்சன். இன் ஜெனரிக் அவங்களோட பர்சனாலிட்டி வந்து பல இடத்துல ரொம்ப ரியலிஸ்டிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் கனியக்கா மேலே பல பேருக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதில் கலாய்க்கிறது நோக்கம் இல்லை சார், நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு சத்தியமாக கமருதீன் யாருன்னு தெரில. நான் உடனே ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், சீரியலில் தான் இருக்காங்க, அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட்டுன்றாங்க, கமருதீன் யாருன்னு தெரில. சரி கமருதீன் யாருன்னு அவர்கிட்ட ஏதோ புக்கு கொடுத்தாங்க, எனக்கு இவரை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது, வேணாம் அவரே வந்து சொல்லிட்டோன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கட்சியில் வந்ததுக்கப்புறம் அவர் பேசவும் மாட்டேங்கிறார், வீடியோவை பார்க்குறாரு. யார் சார் கமருதீன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆள் நல்லா பார்க்க ஸ்மார்ட்டாக சூப்பராக ஒரு 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 மேன்லியாக இருக்கார், எல்லாமே சூப்பர். பட் கமருதீன் கிட்டக்க என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, இந்த கிடைச்ச வாய்ப்பை உள்ளுக்குள்ளே வந்து 2-3 பீப்புளை அனுப்பிச்சிடுவோம். அந்த 2-3 பீப்புளை அதாவது எப்படி சொல்கிறதுனா, நான் போய் அந்த 2-3 பீப்புள் பேரை சொல்ல விருப்பப்படலை. அந்த 2-3 பீப்புள் கிட்டக்க இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு கமருதீன் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது இன்னொரு ஹோம் ப்ராடக்ட், அது ஹோம் ப்ராடக்டோட அந்த ஹோம்கே செல்ல ப்ராடக்ட் சபரி வந்து ஒரு ஸ்வீட் பாய், எல்லாருக்கூடையும் பழகக்கூடிய ஒரு இனிமையான ஒரு பர்சனாலிட்டி. ஆக்சுவலாக சொல்லணும்னா அவனை எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கூடையும் ரொம்ப ஜெல்லாகக்கூடிய, பழகினவங்களுக்கு தெரியும், நல்ல ஜெல்லாகக்கூடிய எல்லாருக்கூடையும் பழகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஒரு வீட்டில் வர்றது கஷ்டம். அதனால தான் நேற்று வந்த உடனே அந்த வீட்டை டக்குன்னு கூட்டாஞ்சோரில் டேக் ஓவர் பண்ணிட்டான். பட் சபரி, இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் உனக்கு சேனல் சப்போர்ட்டெல்லாம் கிடையாது, நீ உன் சப்போர்ட்டில் தான் ஆடுறன்றத மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற மாதிரியான விளையாட்டாக தான் இருக்கணுமே தவிர, இந்த ஷோவில் நான் பார்த்த வரைக்கும் எவ்வளவு காட்டப்படுதோ அவ்வளவு தான் பேசப்படுது, எவ்வளவு பேசப்பட வேண்டியதோ அவ்வளவும் காட்டப்படுறதில்ல. இது எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோங்க. ஹர மகாதேவ, இவன் இந்த வாரம் எலிமினேட் ஆகிடுவான் அப்படின்ட்டாருன்னா இவங்க எல்லாருமே பயத்தில் உட்காந்துட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு, அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்ற பயம் ஒரு பக்கம் கலாய்ச்சி நான் படித்ததில் சொல்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஷோவை பொறுத்த வரைக்கும் அவனும் மனுஷன்தான், தவறுகள் நடந்துருச்சு. தவறை ரியலைஸ் பண்ண ஒரு பர்சனாலிட்டியாக அங்கே தெரிஞ்சால், அந்த பர்சனாலிட்டி அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்து அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பர். நான் இந்த ஷோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஏவியை வச்சோ இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் யூடியூப், டிவி போன்ற இந்த மாதிரியான விஷயங்களில் வர செவிவழி செய்திகளை மட்டுமே வச்சு ஒரு முடிவுக்கு வர பெரும்பாரிய கூட்டமாக நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற
நடிகர்கள்லேருந்து பாதி விஷயங்கள் எல்லாமே போய் பழகினா அது வேறு மெய். அந்த மெய்யை தெரிஞ்சுக்கணும்னா பழகி தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாமே சொல்லுவாங்க, போன சீசன் மாதிரி டாக்ஸிக்கே இல்லாத சீசன் யார், எங்கள் சீசன். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நபரை பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இந்த யூடியூப்பில் நடந்தது அதுக்காக இல்லையா ஆமாவான்ற டிபேட்டெல்லாம் இல்லாமல் ஷோ ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த பர்சனை உள்ளே ஏற்றிருக்கு. என்ன கேட்டகரியில் இவரை வேலிடேட் பண்ணியிருப்பாங்க, என்ன கேட்டகரியில் இவரை வேலிடேட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உறுதி, என்னென்னா இவரை உள்ளே அனுப்புனதோடைய நோக்கம் இந்த ஷோவை அவர் எப்படி பயன்படுத்திக்கிறார் அப்படின்றது. ஏன்னா இதை ஒரு அண்டர்லைனாக விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு போனது தான், கலையவர்களே கைலாசா 2ன்னு எதுவும் ஓப்பன் பண்ணுறாமல் பிரான்ச் இல்லாமல் நீங்கள் இந்த ஷோவை நல்லபடியாக நடத்தி கொடுங்க. அண்ட் ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டலெக்சுவலான குவாலிட்டியான அண்ட் க்ரியேட்டிவான ஒரு பர்சனாலிட்டி தான் விக்கல். அவருடைய நெகட்டிவ் சைடுன்னு சொல்லி ஒரு கிரிட்டிக்கலாக பேசக்கூடியது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் வெஜிடேரியன் காமெடியாக இருக்குது அப்படின்வாங்க. இப்போ தே கால் இட் அஸ் லைக், நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் படித்ததில். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் அவர் அதை பிரேக் பண்ணுவாருன்றதில் எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை. ஏன்னா ஹீ இஸ் ஆஃப் அ வெர்சடைல் பர்சனாலிட்டி அண்ட் ஷோ ஒரு 4 பேர்கிட்ட ஸ்ட்ராங்கான எதிர்பார்ப்பு வைக்கலாம் அப்படின்னா விக்கல் விக்ரம், துஷார், கனி அண்ட் சுபிக்ஷா, இந்த 4 பேர்கிட்டக்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கலாம். ஏன்னா இவங்க 4 பேருக்குள்ளே இருக்கிற ஃபயர் ஜஸ்ட் ஒன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ மிச்சம் 14 பேர்கிட்ட இல்லையா, 16 பேர்கிட்ட இல்லையானா மிச்சம் 16 பேர்கிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியோடைய எக்ஸ்ப்ளோர் குவாலிட்டி என்னன்றது இனிமேல் தான் தெரியும். பட் இவங்க 4 பேர் இன்ட்ரோலேயே அதுக்கான ஒரு சென்சிபிள் விசிபிலிட்டி இருந்தது. ஸோ அந்த ஆங்கிள் தான். மிச்சவங்க எல்லாருமே நெய்தர் இந்த ஷோவை இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் படி ஒரு ட்ராமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைனா இதை இதுக்கு முன்னாடி இருந்த ஷோவை பார்த்த ரெஃபரன்ஸில் இந்த இடத்துல இந்த மாதிரி சண்டை போட்டாதான்னு. இப்போ தான் முதல் சண்டை தண்ணி சண்டை ஆரம்பிச்சிருக்கு, தண்ணியில் ஆரம்பிச்சிருக்கு. உலகளாவியல் பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி இந்த இடத்துக்குள்ளே வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கா, அது காரணம்னா அது அவரோட பிரெயின், சாதாரண பிரெயின் இல்லை. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் ஒரு சாதா பிரச்சனையை ஊதி பெரிய பிரச்சனையாக்கி அதை 20 சேனலில் வாக் ஓவர் பண்ணி எழுந்திச்சு போய் அதை இன்னும் பெருசாக்கி மொத்தமாக அதை ஒரு வைரல் ட்ரெண்ட்லேயே வச்சு அந்த ட்ரெண்டையே இவரை இப்போ இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியாவாக மாற்றிருக்காருன்னா இஸ் நாட் ஒன்லி எ டாக்டர். நீங்கள் யோசிக்கணும், ரமணாவில் வர யூகி சேது சொல்கிற மாதிரி எங்கே அடித்தா வலிக்கும்னு அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. டாக்டர் 50th டே இருந்தார்னா நம்மளாம் அந்த ஷோவை பற்றி வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த ஷோ அவரை டிமாண்ட் பண்ணுதா இல்லை அவர் இந்த ஷோவை டிமாண்ட் பண்ணுறாரான்றது போக போக தான் தெரியும். பட் இப்போதைக்கு நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் நன் அதர் தேன் டாக்டர் திவாகர். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஷோ எப்படி போக போகுதுன்னு எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி இதே செட்டப்பில் இந்த மாதிரி உட்காந்து டாப் 10 மூவிஸில் பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் பார்க்க போகிற ஷோவோடைய சிஸ்டமே வேறு, இடம் வேறு, செட்டு வேறு, லுக்கு வேறு அண்ட் சம்பவங்கள் வேறு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஜென்ரல் உட்காந்துக்கிட்டு பேசுகிற ஷோ, நீங்கள் எல்லாரையும் உட்கார விடாமல் ஓட விடுற ஷோ. It will be very interesting. So don't fail to watch Fat Man Facts Thug Life every Monday.